ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதோ ஒரு சுவாரஸ்யமான புதுக்கதை உங்களுக்காக. சாரதா அம்மாவுக்கு வயது 70. 8 நாட்களுக்குப் பிறகு இன்று மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு திரும்பினார். ஆனால் அவரை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல யாருமே வரவில்லை. ஒருவேளை மகனுக்கு விடுமுறை கிடைக்கவில்லையோ, மருமகளுக்கும் கர்ப்பமாக இருக்கிறாளே என்று அவள் நினைத்துக் கொண்டார். மருமகளுக்கு 9வது மாதம் தொடங்கி இருந்தது. அதனால் அம்மா மருத்துவமனைக்கு வெளியே ஒரு டாக்ஸியை பிடித்து தனியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வீட்டின் கதவும் திறந்திருந்தது. அதன் அர்த்தம் மகனும் மருமகளும் வீட்டிற்குள்ளேதான் இருக்கிறார்கள் என்பதுதான். சாரதா அம்மா டாக்ஸியில் இருந்து இறங்கி யாராவது தன்னை அழைத்துச் செல்ல வெளியே வருவார்கள் என்று காத்திருந்தனர். மருமகள் கயல்வெளி ஜன்னல் வழியாக பார்த்து தன் மாமியார் வந்துவிட்டதை அறிந்து கொண்டாள். ஆனால் அவள் எழுந்து வெளியே செல்லவில்லை. அர்ஜுன் கயல்வெளியிடம் கேட்டார், யார் வந்திருக்கிறார்கள் கயல்? வேறு யாரு? உங்க அம்மாதான். மருத்துவமனையில் இருந்து வந்திருக்கிறார் என்று கூறிவிட்டு கதவை திறந்து போட்டுவிட்டு வேலியை பார்க்கச் சென்றாள். அர்ஜுன் இதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் தொலைக்காட்சியில் படம் பார்ப்பதில் மூழ்கிப் போய்க் கொண்டிருந்தான். மகனும் மருமகளும் வீட்டில் இருந்தும் தாயை அழைத்து வர ஒரு சிறு முயற்சி கூட எடுக்கவில்லையே. அந்த அம்மா சிறிது நேரம் யாராவது வருவார்கள் என்று காத்திருந்தனர். ஆனால் டாக்ஸிக்காரர் கிளம்ப வேண்டியிருந்ததால் அவர் டாக்ஸிக்காரரிடம் சொல்லி தனது பாத்திர சாமான்களை வீட்டின் வாசல் வரை எடுத்து வைக்கச் சொன்னார். பிறகு அவருக்கு பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். அம்மா முன்னே விட மிகவும் பலவீனமாக தெரிந்தார். மெதுவாக தட்டு தடுமாறி வீட்டிற்குள் சென்றார். தன் மகன் அர்ஜுனையும் மருமகள் கயல்வெளியையும் பார்த்தார். ஆனால் அவர்கள் இருவரும் இவரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அவர்களின் இந்த அலட்சியத்தை பார்த்தபோது அம்மாவின் இதயம் கண்ணீர் வடித்தது. அவர் மெதுவாக தன் அறையை நோக்கிச் சென்றபோது கயல்வெளி குறுக்கிட்டுச் சொன்னாள், அங்கே எங்கே போகிறீர்கள் அத்தை? இது இனி உங்கள் அறை கிடையாது. உங்கள் சாமான்கள் அனைத்தும் அந்த ஸ்டோர் ரூமில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூட் இதை கூறிவிட்டு மீண்டும் தன் வேலியில் மூழ்கினாள். மாமியார் திகைத்துப் போய் தன் மருமகளை பார்த்துக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. கயல்வெளி மெதுவாக அர்ஜுனிடம் சொன்னாள், உன் அம்மாவிடம் சொல், அவர் சாமான்களை ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைத்துக் கொண்டோம் என்று. உடனே அர்ஜுன் தன் அம்மாவை ஏறிட்டுப் பார்த்து மிகவும் அலட்சியமாக கூறினான், அம்மா, இப்போதுதான் அப்பா இல்லையே. உங்களுக்கு ஏன் இனி அந்த பெரிய அறை? எப்படியும் உங்களின் பேரன் அல்லது பேத்திதான் பிறக்கப் போகிறார்கள். அதனால் பெரிய அறை எங்களுக்குத்தான் தேவைப்படும். அதனால் உங்கள் சாமான்களை ஸ்டோர் ரூமில் மாற்றிவிட்டோம். மெதுவாக. பெரிய அறை என்பது வீட்டுத் தலைவருக்கு உரியது. அப்பா போன பிறகு இப்பொழுது நான்தானே இந்த வீட்டின் தலைவன். அம்மாவின் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தைதான் வெளிவந்தது. அதற்கு அர்ஜுன், பின்னே என்ன? இனி வீட்டின் செலவுகளை நான்தானே கவனிக்கப் போகிறேன். அதனால்தான் தலைவன். இனி எல்லோரும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றான். அப்போது அம்மாவின் கண்கள் இன்னும் கலங்கி இருந்தன. அவர் ஸ்டோர் ரூமின் அருகில் இருந்த மற்றொரு சிறிய அறையை பார்த்தாள். அப்போது அர்ஜுன், அது என்னவென்றால், அம்மா, கயல்வெளியின் பிரசவத்திற்காக அவள் அம்மா மற்றும் தங்கை வரப்போகிறார்கள். அவர்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதனால் அந்த அறையை அவர்களுக்காக ஒதுக்கியிருக்கிறோம். விருந்தினர் அறையில் எப்போதும் விருந்தினர்தான் தங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நாளைக்கு குழந்தை பிறந்ததும் ஏதேனும் விசேஷம் வைப்போம். அப்போது விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கு அறை தேவையில்லையா? அதனால்தான் கெஸ்ட் ரூமை நாங்கள் தொடவில்லை என்று கூறினான். தன் மகன் அர்ஜுன் பேசுவதைக் கேட்ட அம்மாவுக்கு யாரோ தன் கால்களைச் சங்கிலியால் கட்டி போட்டது போல்தான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவரால் ஸ்டோர் ரூமை நோக்கி நகர முடியவில்லை. தட்டு தடுமாறி ஒரு அடி எடுத்து வைத்தபோது அர்ஜுன் மீண்டும் சொன்னான், அம்மா, உங்கள் சாமான்களையும் கையோடு எடுத்துச் செல்லுங்கள். அப்புறம் கதவைச் சாத்தி விடுங்கள்.
உங்களுக்கு ஏதேனும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ வேண்டுமென்றால் சமையலறைக்கு சென்று எடுத்துக் கொள்ளுங்கள். அம்மா மீண்டும் வாசலுக்கு வந்து தன் சாமான்களை தரதரவென இழுத்துக் கொண்டு ஸ்டோர் ரூமிற்கு சென்றனர். அந்த அறைக்குள் ஒரு பழைய கயிற்றுக்கட்டில் மட்டுமே கிடந்தது. அந்த ஸ்டோர் ரூமில் அம்மாவின் திருமணத்தின் போது சீதனமாக கொடுத்த பழைய பாத்திரங்கள் அலமாரியில் இருந்தன. அதோடு ஒரு பழைய மேசையும் இருந்தது. அதை அம்மா பலமுறை விற்க முயன்றனர். ஆனால் அவரது கணவர் தினேஷ் அதை விற்க விடவில்லை. இது ஒன்றும் கெட்டுப் போகவில்லையே, இப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று அவர் கூறுவார். ஆனால் அந்த மேசை ஒருநாள் அவருக்கே தங்குமிடமாக அமையும் என்று அவர் நினைக்கவில்லை. கண்களில் கண்ணீருடன் அவர் அந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தார். 2 மாதங்களுக்கு முன்பு வரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. அப்பாவின் பயணத்திற்காவது மகனும் மருமகளும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் இருந்தது. ஒரு நாள் அப்பா தங்களது பூர்வீக கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். அம்மா முதலில் மறுத்தார். மருமகள் 6வது மாதமாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் அவளை விட்டுச் செல்வது சரியல்ல என்றார் அம்மா. ஆனாலும் அப்பா கயல்வெளியிடம் வற்புறுத்தியதனால் அவர்களுடன் கிராமத்திற்கு சென்றனர். அங்கே அண்ணன், தம்பி மற்றும் அவரது குடும்பங்கள் என பெரிய கூட்டமே இருந்தது. அங்கே சென்ற சில நாட்களிலேயே அப்பாவின் உடல்நிலை மோசமானது. சில மணி நேரத்திலேயே அவர் உயிரும் பிரிந்தது. எல்லாம் அப்படியே நின்று போனது போன்ற ஒரு உணர்வு. அவரது இறுதிச் சடங்குகள் அந்த பூர்வீக கிராமத்திலேயே நடந்தன. 15 நாட்கள் காரியங்கள் முடிந்த பிறகு அர்ஜுனும் கயல்வெளியும் ஊருக்கு திரும்பிவிட்டார்கள். ஆனால் அம்மாவின் உறவினர்கள், நீங்கள் 1.5 மாதம் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை அங்கேயே தங்க வைத்துக் கொண்டனர். 1.5 மாதத்திற்குப் பிறகு அம்மா கிராமத்தில் இருந்து கிளம்பிய போது அங்கிருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தது. ஆனால் அம்மா தனியாகத்தான் வரவேண்டியிருந்தது. அர்ஜுன் அவரை அழைத்துச் செல்ல ரயில் நிலையத்திற்கு கூட வரவில்லை. அலுவலகத்தில் இருந்து மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்று காரணம் சொன்னான். ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அர்ஜுன் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக் கொண்டிருந்தான். கிராமத்திலிருந்து வந்த அந்த நாளே அம்மாவின் உடல்நிலை மோசமானது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 8 நாட்கள் அவர் அங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. மகன் ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தான். பிறகு, அம்மா, ஆபீஸின் நேரம் கிடைப்பதில்லை, கஷ்டமாக இருக்கிறது என்று கூறி நழுவிக்கொண்டான். இன்று மருத்துவமனையில் இருந்து கூட அம்மா தனியாகத்தான் வீட்டுக்கு வந்தனர். மருத்துவமனையில் இருந்து அழைத்து வரக்கூட யாரும் செல்லவில்லை. அதற்குள் வீட்டின் ஒட்டுமொத்த முறையையும் மாற்றிவிட்டார்கள். இவ்வளவு சீக்கிரம் மகனும் மருமகளும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வந்த உடனேயே நேராக ஸ்டோர் ரூமிற்கு அனுப்பிவிட்டார்கள். அம்மா இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது வெளியே பெரிய சத்தம் கேட்டது. சென்று பார்த்தபோது அம்மாவை பார்த்தவுடன் இலக்கு கூட மனமில்லாத மகனும் மருமகளும் பிறந்த வீட்டு உறவினர்களை மிக உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருந்தனர். அம்மா வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரமாகியும் ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட யாரும் கேட்கவில்லை. ஆனால் மருமகளின் உறவினர்கள் வந்ததும் மகன் சமையலறைக்கு சென்று தானே தண்ணீரையும் அடுக்கி எடுத்துக் கொண்டு வந்தான். இவ்வளவு மனிதர்களுக்கு மத்தியில் தன்னை அனாதையாக உணர்ந்த அம்மா மீண்டும் தனது அறைக்குள்ளே வந்துவிட்டார். சிறிது நேரம் கழித்து மகன் அறைக்குள் வந்து, அம்மா, கயல்வெளியின் அம்மா வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியே வராதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே வருவது கயல்வெளிக்கு பிடிக்காது. இந்தச் சூழலில் கயல்வெளிக்கு நான் எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை என்று கூறினான். அம்மா மகனின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் மகன் இந்த கசப்பான வார்த்தையை கூறிவிட்டு வேக வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அம்மா முழுவதுமாக 3 மணி நேரம் அதே அறைக்குள் முடங்கிக் கிடந்தனர். அவருக்கு ஒரு டீயோ சிற்றுண்டியோ சாப்பிடுவதற்கு எதுவும் வரவே இல்லை.
3 மணி நேரம் கழித்து கயல்வெளியின் தங்கை மற்றும் கயல்வெளியின் அம்மா, இதைவிட அந்த மற்ற உறவினர்கள் கிளம்பிச் சென்றிருப்பார்கள் என்று அவருக்கு தோன்றியது. ஏனென்றால் கயல்வெளியின் அம்மாவும் தங்கையும் மற்றும் வீட்டில் இருந்தார்கள். சத்தம் கேட்பது தோன்றியது. அம்மாவுக்கு மிக கடுமையான பசி எடுத்தது. மருத்துவமனையில் காலையில் கிடைத்த பிரெட்டும் டீயும் மட்டும்தான் அவர் கடைசியாகச் சாப்பிட்டது. இப்பொழுது 3 மணியும் ஆகிவிட்டது. நோயிலிருந்து மீண்டு வந்ததனால் ஏற்கனவே உடல் முழுவதும் பலவீனமாக இருந்தது. இதில் உணவிற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. பாவம், சாரதாம்மா தன் மனதை வேண்டுமானாலும் சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வயிற்றை எப்படி சமாதானப்படுத்துவார்? வயிற்றிற்கு எதுவும் புரியாதே. பசி எடுத்தால் அதற்கு உண்ண வேண்டும். அம்மாவால் பசியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் போனது. அவர் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார். அப்போது சமையலறைக்குச் சென்று பார்த்தார். அங்கே யாருமே இல்லை. அனைவரும் தங்கள் அறைக்குச் சென்று தூங்கிவிட்டார்கள் போல் இருக்கிறது. இப்பொழுது நான் சமையலறைக்குச் சென்று உணவை எடுத்துக் கொள்கின்றேன் என்று நினைத்தார். அம்மா சமையலறைக்குச் சென்று உணவு கலன்களை பார்த்தபோது அவை அனைத்தும் காலியாகத்தான் இருந்தது. பாத்திரங்களை பார்த்த அம்மாவுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அப்போது சத்தம் கேட்டு கயல்வெளி சமையலறைக்கு வந்து, அத்தை, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, எனக்காக உணவு எடுக்க வந்தேன். ஆனால் இங்கே எல்லாம் காலியாக இருக்கின்றதே என்றார் மாமியார். ஓ, அத்தை, நீங்கள் மருத்துவமனையிலிருந்து வந்துவிட்டது எனக்கு நினைவே இல்லை. அதனால்தான் நான் உங்களுக்கு சமைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், உங்களுக்கான உணவை நீங்களே சமைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுதும் மிகவும் களைப்பாகத்தான் இருக்கின்றேன். என்னால் எதுவும் சமைக்க முடியாது என்று கூறிவிட்டு எவ்வளவு வேகமாக வந்தாளோ அவ்வளவு வேகமாகச் சென்று விட்டாள். பாவம், அம்மா. நோயினால் ஏற்கனவே உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. பசியினால் அவர் நிலைமை மோசமாக இருந்தது. இப்பொழுது மருமகள், உனக்காக நீயே சமைத்துக்கொள் என்கின்றாள். கடவுளே, இது எந்தப் பிறவியின் பலன் என்று அவர் வருந்தினார். தன் மருத்துவமனைக்குச் சென்ற பிறகு அப்படி என்ன நடந்தது? மகனும் மருமகளும் இப்படி மாறிவிட்டார்களே. அம்மாவுக்கு எதுவுமே புரியவில்லை. எப்படியோ சிரமப்பட்டு தனக்காக 2 ரொட்டிகளைச் செய்து தேநீருடன் சாப்பிட்டுவிட்டு தனது அறைக்குச் சென்றார். மருந்துகளை உட்கொண்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்தனர். படுக்கையில் கிடந்தபடி தனது கணவரின் புகைப்படத்தை பார்த்து அவரை நினைத்து கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தார். ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டுச் சென்றீர்கள்? நீங்கள் இறந்தபோது எல்லாம் இவ்வளவு நன்றாக இருந்தது. மகனும் மருமகளும் எவ்வளவு அக்கறையாக பார்த்துக் கொண்டார்கள். நீங்கள் மறைந்தீர்கள். இப்பொழுது மகனும் மருமகளும் முகம் திருப்பிக் கொள்கின்றார்களே. கணவரை நினைத்து கண்ணீர் வடித்தபடியே அந்த அம்மா எப்போது உறங்கினார் என்று அவருக்கே தெரியவில்லை. மகன் அழைக்கும் சத்தம் கேட்டுத்தான் அம்மாவின் தூக்கம் கலைந்தது. அம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டபடியே மகன் அறைக்குள் வந்தான். அம்மா, இது என்ன தூங்கும் நேரமா? மாலை 6 மணி ஆகிறதே என்றான் மகன். இல்லை மகனே, மருந்து சாப்பிட்டுவிட்டு படுத்தேன். இப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். சரி அம்மா, ஆனால் இந்த நேரத்தில் தூக்கம் வேண்டாம் என்பதில் கவனமாக இருங்கள். மாலை நேரத்தில் தூங்குவது வீட்டுக்கு ஆகாது என்று கூறிவிட்டு மகன் வெளியே சென்றான். தன் மகனின் பேச்சைக் கேட்ட அம்மா திகைத்துப் போனார். நான் பெற்றெடுத்து என் கையால். மருமகளும் எவ்வளவு அக்கறையாக பார்த்துக் கொண்டார்கள். நீங்கள் மறைந்தீர்கள். இப்பொழுது மகனும் மருமகளும் முகம் திருப்பிக் கொள்கின்றார்களே. கணவரை நினைத்து கண்ணீர் வடித்தபடியே அந்த அம்மா எப்போது உறங்கினார் என்று அவருக்கே தெரியவில்லை. மகன் அழைக்கும் சத்தம் கேட்டுத்தான் அம்மாவின் தூக்கம் கலைந்தது. அம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டபடியே மகன் அறைக்குள் வந்தான். அம்மா, இது என்ன தூங்கும் நேரமா? மாலை 6 மணி ஆகிறதே என்றான் மகன்.
இல்லை மகனே, மருந்து சாப்பிட்டுவிட்டு படுத்தேன். இப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். சரி, அம்மா. ஆனால் இந்த நேரத்தில் தூக்கம் வேண்டாம் என்பதில் கவனமாக இருங்கள். மாலை நேரத்தில் தூங்குவது வீட்டுக்கு ஆகாது என்று கூறிவிட்டு மகன் வெளியே சென்றான். தன் மகனின் பேச்சைக் கேட்ட அம்மா திகைத்துப் போனார். நான் பெற்றெடுத்து என் கையால் ஊட்டி வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய மகனா இவன்? இவன் விரும்பிய பெண்ணையே திருமணம் செய்து வைத்தேன். இன்று இவனே எனக்கு புத்தி சொல்லுகின்றானே என்று எண்ணி வருந்தினார். அம்மா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் மகனின் கோபமான குரல் கேட்டது. அம்மா, அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களே, அல்லது வெளியே வருவீர்களா? மருந்து சாப்பிட்டிருந்ததால் அம்மாவால் உடனே படுக்கையிலிருந்து எழ முடியவில்லை. சிரமப்பட்டு எழுந்து வரவேற்பறைக்குச் சென்றார். அங்கே மகன், மருமகள், மருமகளின் அம்மா, தங்கை ஆகியோர் அமர்ந்து டீ அருந்திக் கொண்டிருந்தார்கள். அம்மாவை பார்த்தவுடன் மகன் அர்ஜுன் சொன்னான். அம்மா, உங்களுக்கு டீ வேண்டுமென்றால் நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்று இரவு உணவை நீங்களே சமைக்க வேண்டும். கயல்வழிக்கு உடல்நிலை சரியில்லை. மாமியாரும் ரேகாவும் விருந்தினர்களே, அவர்கள் எப்படி சமைப்பார்கள்? மகனின் பேச்சைக் கேட்ட அம்மா மீண்டும் அதிர்ச்சி அடைந்தார். மனவேதனையுடன் சமையலறைக்குச் சென்று தனக்காக டீ தயாரித்தார். டீ தயாரிக்கும்போது அவர் மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தார். டீயை தட்டில் வைத்தார். பலவீனத்தின் காரணமாக ஒரு கணம் அவர் கைகள் நடுங்கின. ஆனால் அடுத்த நொடியே ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த உறுதியுடன் வரவேற்பறைக்கு வந்த அம்மா சோபாவில் அமர முயன்றார். அப்பொழுது மகன் அர்ஜுன், அம்மா, இங்கே எங்கே அமர்கிறீர்கள்? உங்கள் அறைக்குச் செல்லுங்கள். அங்கே போய் டீ அருந்துங்கள். நாங்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்றான். இப்பொழுது அம்மாவின் பொறுமை இன்னும் அணை உடைந்தது. அவர் தனது டீக்கப்பை மேசை மீது வைத்துவிட்டு மிக உயர்ந்த குரலில் கத்தினார். போதும், நிறுத்து. என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? நான் மருத்துவமனையில் இருந்து வந்தது முதல் உங்கள் இருவரின் நாடகத்தையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அமைதியாக இருந்தேன். ஆனால் இனி முடியாது. என் அறையை மாற்றினீர்கள். நான் அமைதியாக இருந்தேன். உன் மாமனார் வீட்டார் வந்தபோது ஏதோ நான் தீண்டத்தகாதவன் போலவும் அவர்கள் ஏதோ உயர்ந்த சாதியினர் போலவும் என்னை என் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொன்னீர்கள். அப்பவும் நான் அமைதியாகத்தானே இருந்தேன். வீட்டிற்குள்ளே அனைவரும் வகை வகையாக உணவுகளைச் சமைத்தீர்கள். எனக்கோ ஒரு காய்ந்த ரொட்டி கூட வைக்கவில்லை. உடல்நிலை சரியில்லாத போது நானே என் உணவைச் சமைத்துக் கொண்டேன். ஆனால் இப்பொழுது நான் அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன். நான் மருந்து சாப்பிட்ட பிறகு தூங்கினால் வீட்டுக்கு ஆகாதாம். ஆனால் உன் மனைவி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை தூங்கி எழுவதும் மதியம் தூங்கி இரவு 8 மணிக்கு எழுப்பதும் உங்களுக்கு ஆகாதது தெரியவில்லையா? அனைவருக்கும் டீ தயாராகிறதே. ஆனால் மகனோ, அம்மா, உனக்கு டீ வேண்டுமென்றால் நீ போட்டுக்கொள் என்கின்றான். இந்த நோயுற்ற தாய்க்கு உணவும் டீயும் தர உங்களுக்கு மனமில்லையே. அதே தாயிடம் இரவு உணவு நீ சமை என்று கூறுகின்றாய். உன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, என் மாமியாரும் கொழுந்தியாரும் விருந்தினர்கள் என்று கூறுகின்றாயே. கடைசியாக ஒரு விஷயம், என் சொந்த வீட்டில், என் சொந்த சோபாவில் என்னால் அமர முடியாதா? ஏன்? என் உரிமையில் நீ என்னை தடுக்கின்றாய்? இது என் வீடு. நான் எங்கே அமர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று அம்மா கத்தினாள். உங்கள் விருப்பப்படியே நீங்கள் அமர முடியாது. இன்று என்று அர்ஜுன் கத்தினான். ஏன் முடியாது என்று அம்மா கேட்க அர்ஜுன் சொன்னான். ஏனென்றால் நான் சொல்கின்றேன். நான் இந்த வீட்டின் தலைவன். நீ எதைச் சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ள வேண்டுமா? தலைவனா? யார் அந்த தலைவன் என்று அம்மா ஏளனமாகச் சிரித்துக் கொண்டே கேட்டார். அப்போது மருமகள் கயல்வழி குறுக்கிட்டு, அத்தை, முதலில் மாமனார்தான் தலைவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு
அந்த தலைவர் பதவி இவருக்கு சூட்டப்பட்டது. அதனால் இவர்தான் தலைவர். இவருடைய பேச்சைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்றார். அப்போது மகன் அர்ஜுன் தனது அதிகாரத்தைக் காட்டி, நீ இப்போது அதட்டுகின்றாய், அம்மா. இப்பொழுது நீங்கள் எங்கள் சம்பாத்தியத்தைத்தான் சாப்பிடுகிறீர்கள். அதனால் நாங்கள் சொல்வதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உங்களை பராமரிக்க நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றும் போடவில்லையே என்றான். அப்பொழுது கயல்வெளியின் தங்கை, அக்கா, அத்தையிடம் எப்படி பேசுவது? இது அவர் வீடுதானே என்றாள். நீ வாயை மூடு. பெரியவர்கள் பேசும்போது சிறியவர்கள் பேசக்கூடாது என்று கயல்வெளி அவளை அதட்டினாள். கயல்வெளியின் அம்மாவும் எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அம்மா சொன்னார், மருமகளே, நான் எனக்காக வேறு இடம் தேடப் போவதில்லை. மாறாக நீங்கள் இருவரும் தான் தங்குவதற்கு வேறு இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்புறம் நீ எப்போது என்னை வளர்த்தாய்? 1.5 மாதத்திற்கு முன்பு வரை என் கணவர் என்னை பார்த்து கொண்டார். பிறகு நான் கிராமத்தில் இருந்தேன். கிராமத்திலிருந்து வந்த உடனேயே மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். எனக்கு நினைவிருக்கும் வரை மருத்துவமனை கட்டணங்கள் அனைத்தையும் என் சேமிப்பு கணக்கில் இருந்துதான் நான் செலுத்தினேன். இதைக் கேட்டவுடன் கயல்வெளி, அத்தை, நாங்கள் ஏன் வேறு இடம் தேட வேண்டும்? இது எங்கள் வீடு, நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்றாள். இது உங்கள் வீடாக இருந்தது. நான் உங்கள் அம்மாவாக இருந்தவரே. எனக்கு இங்கே மரியாதை இருந்தவரே. ஆனால் இப்பொழுது இது என்னுடைய வீடு மட்டுமே. ஏனென்றால் இந்த வீடு என் பெயரில் இருக்கின்றது. நீங்கள் இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் நான் போலீசாரிடம் புகார் அளிப்பேன் என்றார். போலீஸ் என்ற பெயரைக் கேட்டவுடன் அனைவரும் பயந்து போனார்கள். அப்போது கயல்வெளியின் அம்மா பதற்றத்துடன், அட, சகோதரி, அமைதியாக இருங்கள். பிள்ளைகள்தான் தவறு செய்து விட்டார்கள். நீங்கள் பெரியவர்கள் அல்லவா? நிதானமாக யோசியுங்கள். சொந்த பிள்ளைக்காக யாராவது போலீஸை அழைப்பார்களா? இந்த விலைவாசி காலத்தில் சொந்த வீடு இருக்கும்போது எங்கே போய் வாடகை வீட்டில் தங்குவார்கள் என்றார். மேலும் கயல்வெளி இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றாளே என்று இழுத்தார். அப்படியா சகோதரி? உங்கள் மகனைப் பற்றி பேச்சு வந்தவுடன் உடனே கவலை வந்துவிட்டதா? உங்கள் மகளும் மருமகனும் என்னை வீட்டை விட்டு போகச் சொன்னபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? இது எங்கள் வீடு, நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்றாள். இது உங்கள் வீடாக இருந்தது. நான் உங்கள் அம்மாவாக இருந்தவரே. எனக்கு இங்கே மரியாதை இருந்தவரே. ஆனால் இப்பொழுது இது என்னுடைய வீடு மட்டுமே. ஏனென்றால் இந்த வீடு என் பெயரில் இருக்கின்றது. நீங்கள் இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் நான் போலீசாரிடம் புகார் அளிப்பேன் என்றார். போலீஸ் என்ற பெயரைக் கேட்டவுடன் அனைவரும் பயந்து போனார்கள். அப்போது கயல்வெளியின் அம்மா பதற்றத்துடன், அட, சகோதரி, அமைதியாக இருங்கள். பிள்ளைகள்தான் தவறு செய்து விட்டார்கள். நீங்கள் பெரியவர்கள் அல்லவா? நிதானமாக யோசியுங்கள். சொந்த பிள்ளைக்காக யாராவது போலீஸை அழைப்பார்களா? இந்த விலைவாசி காலத்தில் சொந்த வீடு இருக்கும்போது எங்கே போய் வாடகை வீட்டில் தங்குவார்கள் என்றார். மேலும் கயல்வெளி இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றாளே என்று இழுத்தார். அப்படியா சகோதரி? உங்கள் மகனைப் பற்றி பேச்சு வந்தவுடன் உடனே கவலை வந்துவிட்டதா? உங்கள் மகளும் மருமகனும் என்னை வீட்டை விட்டு போகச் சொன்னபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? இது எங்கள் வீடு, நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்றாள். இது உங்கள் வீடாக இருந்தது. நான் உங்கள் அம்மாவாக இருந்தவரே. எனக்கு இங்கே மரியாதை இருந்தவரே. ஆனால் இப்பொழுது இது என்னுடைய வீடு மட்டுமே. ஏனென்றால் இந்த வீடு என் பெயரில் இருக்கின்றது. நீங்கள் இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் நான் போலீசாரிடம் புகார் அளிப்பேன் என்றார். போலீஸ் என்ற பெயரைக் கேட்டவுடன் அனைவரும் பயந்து போனார்கள். அப்போது கயல்வெளியின் அம்மா பதற்றத்துடன், அட, சகோதரி, அமைதியாக இருங்கள்.
பிள்ளைகள்தான் தவறு செய்துவிட்டார்கள். நீங்கள் பெரியவர்கள் அல்லவா? நிதானமாக யோசியுங்கள். சொந்த பிள்ளைக்காக யாராவது போலீஸை அழைப்பார்களா? இந்த விலைவாசி காலத்தில் சொந்த வீடு இருக்கும்போது எங்கே போய் வாடகை வீட்டில் தங்குவார்கள் என்றார். மேலும் கயல்விழி இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றாளே என்று இழுத்தார். அப்படியா சகோதரி? உங்கள் மகனைப் பற்றி பேச்சு வந்தவுடன் உடனே கவலை வந்துவிட்டதா? உங்கள் மகளும் மருமகனும் என்னை வீட்டை விட்டு போகச் சொன்னபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்பொழுது உங்கள் வாயைத் தைத்தது யார் என்று அம்மா கேட்ட கேள்விக்கு கயல்விழியின் தாயால் பதில் சொல்ல முடியவில்லை. அனைவரும் அம்மாவின் கையை பிடித்து கெஞ்சினார்கள், காலில் விழுந்தார்கள். மகனும் மருமகளும் மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் அம்மா தனது முடிவில் உறுதியாகத்தான் இருந்தார். நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் நிபந்தனைகள் கட்டப்பட்ட பிறகுதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இங்கே தங்குவதற்கு நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டும். நான் எனது பெரிய அறையிலேயே இருப்பேன். நீங்கள் உங்கள் படுக்கையறை, சமையலறை, ஸ்டோர் ரூம் ஆகியவற்றுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அம்மா திட்டவட்டமாக கூறினார். அடுத்த நாள் காலையிலேயே அம்மா சாமான்களை பெரிய அறைக்கு மாற்றினார். கயல்விழியின் தங்கை மற்றும் தாயாரின் சாமான்கள் ஸ்டோர் ரூமிற்கு மாற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கயல்விழியின் தாயும் தங்கையும் தனது மகளுக்காக அங்கே தங்க நேரிட்டது. நான் வீட்டின் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் தான் இந்த வீட்டின் தலைவி என்று அம்மா தெளிவாக கூறிவிட்டார். அம்மா அன்று சிறிதளவு துணிச்சலை காட்டவில்லை என்றால் இன்று இந்த வீட்டின் தலைவியாக இருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் அமர்ந்து தனது கடைசி நாட்களை எண்ணிக் கொண்டிருப்பார். நண்பர்களே, அம்மா செய்தது சரியா இல்லையா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் மூலம் அவசியம் தெரிவியுங்கள். நன்றி. அம்மா அன்று சிறிதளவு துணிச்சலை காட்டவில்லை என்றால் இன்று இந்த வீட்டின் தலைவியாக இருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் அமர்ந்து தனது கடைசி நாட்களை எண்ணிக் கொண்டிருப்பார். நண்பர்களே, அம்மா செய்தது சரியா இல்லையா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் மூலம் அவசியம் தெரிவியுங்கள். நன்றி.